ஹாய், வெல்கம் டு இந்தியன் சிட்டிசன் சேனல். ஆக்சுவலி ஒருத்தருக்கு நான் வந்து சாரி சொல்லணும். கிட்டத்தட்ட ஒரு 8 months ஆச்சு நான் வந்து வீடியோ போட்டு. சில பல காரணங்கள்லாம் இருக்குது. ஃபினான்ஷியல் இஷ்யூ, நிறைய ஃபேமிலி இஷ்யூஸ் நிறையா இருந்தனால என்னால் வந்து வீடியோ போக முடியல. ஸோ ஒருத்தருக்கு நான் வந்து ரொம்ப ரொம்ப சாரி சொல்லணும். அது யாருக்குள்ள எனக்கு தான். ஏன்னா இதுக்கு நான் தான் காரணம். ஸோ நிறைய விஷயங்களுக்குனால என்னால் வந்து வீடியோ போட முடியல. பட் இனிமே வந்து ப்ராப்பராக வீடியோ வரும். ஆல்மோஸ்ட் ஒரு 1 month வந்து நான் வந்து சில பல சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்கேன். இனிமே வந்து கரெக்டாக வீடியோ போடுறா பிரதாப் அப்படின்றத நான் வந்து சொல்லிக்கிறேன். ஓகே, ஸ்ட்ரைட்டாக வந்து நான் வீடியோக்குள்ள போயிடுறேன். பராசக்தி விசஸ் ஜனநாயகன். ஸோ இதை தான் பற்றி நான் பேச போகிறேன். ஜனநாயகன் பற்றி நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேசிடுறேன். என்ன அப்படின்னா, ஜனநாயகன் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 to 4 months முன்னாடி வரைக்கும் January 9th 2026 படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றத வந்து அஃபீஷியலா வந்து எல்லா பக்கமும் சொல்ல ஆரம்பிச்சாங்க. ப்ரொடக்ஷன் டீமும் அதுக்கேற்ற வேலைகளை வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. எல்லா பக்கமும் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்றது, இன்டர்வியூ கொடுக்கறது, எல்லா பக்கமும் வந்து January 9th வரப்போற அப்படின்றத அஃபீஷியலாவே அனௌன்ஸ் பண்ணாங்க. பட் என்னன்னா, படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு 4 daysக்கு முன்னாடி வரைக்குமே வந்து படம் கண்டிப்பா வந்து January 9th வரும்ன்றதை எல்லாரும் நம்பினாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி படம் வந்து ரிலீஸ் ஆகலை. சம் சென்சார் இஷ்யூனால படம் வந்து அப்படியே வந்து தள்ளி போயிடுச்சு. அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, இல்லைங்க ஒரு 2 நாள் தாங்க படம் கண்டிப்பா ரிலீஸ் ஆயிரும், அதெல்லாம் பிரச்சனை இல்லை அப்படின்றத நிறைய பேர் சொன்னாங்க. பல அரசியல்வாதிகள் சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம சினிமா விமர்சகர் இருப்பாங்கல்ல, அவங்களுமே சொன்னாங்க. பட் என்னன்னா, படம் வந்து இல்லை, இப்போதைக்கு படம் வராது அப்படின்றத வந்து அஃபிஷியலா வந்து ப்ரொடக்ஷன் டீம் வந்து அவங்களோட ட்விட்டர் பேஜில் வந்து ஒரு போஸ்டாவே போட்டாங்க. பட் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, படம் இப்போதைக்கு வராது, பட் எப்போ வரும்னு எங்களுக்கு தெரியல, என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியல அப்படின்றத வந்து அவங்க வந்து ஓப்பனாவே சொல்லிட்டாங்க. சாரி, நீங்க நிறைய எதிர்பார்த்திருப்பீங்க, பட் எங்களால் வந்து எவ்வளவு முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நாங்கள் வந்து படத்தை கொண்டு வரோம், அப்படி கண்டிப்பா நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்றத அஃபிஷியலா சொன்னாங்க. பட் அதுக்கப்புறமும் கோர்ட்டுக்கு போனாங்க, இந்த விஷயம் நடந்துச்சு. திரும்பவும் வந்து இல்லை, 4 பேத்துக்கு ஓகேங்க, ஒருத்தருக்கு ஓகே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் கோர்ட்ல வந்து ஜட்ஜ் வந்து இல்லைங்க, சென்சார் கொடுக்கலாம், யூஏ கொடுக்கலாம்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பட் அதுவும் இல்லாம உடனே ஜட்மெண்ட் கொடுத்து ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் தான் அவ்வளவுதான் இருக்கும். உடனே அங்க இருக்கிற ஒருத்தர் வந்து மேல்முறையீடு, இல்ல இந்த படம் வந்து எங்களுக்கு வந்து உடன்பாடு இல்லை, நாங்க வந்து திரும்பி நாங்க வந்து கேஸ் போறோம்னு சொல்லிட்டு திரும்பி படத்துல மேல கேஸ் போட்டாங்க. ஸோ இது வந்து அப்படியே போயிட்டே தான் இருக்கு. இன்னைக்கு ரிலீஸ் ஆகும், நாளைக்கு ரிலீஸ் ஆகும், இன்னைக்கு ஹியரிங் இருக்கு, நாளைக்கு ஹியரிங் சொல்லிட்டு தான் தர. பட் படம் வந்து எப்போ வரும் என்னன்னே தெரியல. பட் நிறைய பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இப்போ ட்விட்டர்ல என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னா, படம் வந்து ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் வரப்போகுதுங்க, இப்பெல்லாம் கண்டிப்பா வராது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்றாங்க. இதுல என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா, இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுது, கொஞ்சம் பெருசா பேசப்படுறது தமிழ்நாட்டுல மட்டும்தான் வந்து இந்த படம் வந்து பெருசா ரொம்ப பிரம்மாண்டமா. ஏன்னா அவர் வந்து ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு ஆக்டர், அதுவும் இல்லாம ஒரு கட்சியோட தலைவர். அதனால வந்து தமிழ்நாட்டில் மட்டும் ரொம்ப பரபரப்பா பேசிட்டு இருந்தாங்க. பட் இந்த இஷ்யூ ஆறனால இது வந்து நேஷனல் இஷ்யூ ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் இன்டர்நேஷனல் இஷ்யூ ஆயிடுச்சு. ஸோ எல்லா மீடியாலுமே வந்து இதை பத்தி பேச ஆரம்பிச்சாங்க. பட் இப்போ என்ன அப்படின்னா, இப்போ என்ன கரண்ட் சுச்சுவேஷன் அப்படின்னா, இல்ல படம் வந்து இப்போதைக்கு ரிலீஸ் ஆகுது அப்படின்றத கண்டிப்பா அது வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். பட் கண்டிப்பா ரிலீஸ் ஆயிரும். ஒரு 1 monthக்கு அப்புறம் ரிலீஸ் ஆகலாம், இல்ல நெக்ஸ்ட் வீக்கே வந்து ஹியரிங் வந்து ஓகே கொடுத்து ரிலீஸ் பண்ணலாம். அது வந்து ப்ரொடக்ஷன் டீம், சென்சார் போர்ட், கோர்ட், இந்த 3 பேர் சம்பந்தப்பட்ட விஷயம். இதுல நிறைய பேர் இருக்காங்க, நிறைய சம்மந்தப்படாதுங்க. அதாவது இப்போ ஒரு படம் வந்து படத்துக்குள்ள இருக்கிற விஷயம் வந்து அந்த படத்துல இருப்பாங்கல்ல, கேரக்டர் ஆர்டிஸ்ட் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கே தெரியாது. அவங்க அந்த சீனுக்கு நடிச்சிருப்பாங்களே தவிர அந்த படத்துல என்ன இருக்கு, என்ன மாதிரி விஷயங்கள் டைலாக் இருக்கு அப்படின்றது யாருக்குமே என்ன தெரியாது. ஆனா சில பேர் இருக்காங்க, ஒரு 3 பேர் இருக்காங்க. ஆனா அவங்க எப்படி உள்ள வந்து கேமரா வச்சு பாக்குறாங்களா, இல்ல வந்து விஜய் வந்து ஈவினிங் வந்து விஜய் சாரை வந்து ஈவினிங் வந்து பார்த்துட்டு போறாங்களா என்னன்னு தெரியல. அவங்க வந்து சொல்ற விஷயம்லாம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி எல்லாம் நம்புறாங்க அவங்க சொல்ற விஷயத்த. ஸோ அந்த அளவுக்கு வந்து பேசிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு, ஓகேவா. பட் படம் கண்டிப்பா வரதான் போகுது. பட் என்ன விஷயம் நடக்குது எனக்கும் ஒன்றும் புரியல, ஓகேவா. அடுத்து பராசக்தி படம். என்னன்னா, பராசக்தி படம் வந்து ஜனவரி 14 தேதி, அதாவது 2026 ஜனவரி 14 வரப்போகுது அப்படின்றத படம் வந்து படக்குழு வந்து அறிவிச்சாங்க. அதே மாதிரி சேம் வந்து அதுக்கான உண்டான வேலைகளை வந்து போயிட்டு இருந்துச்சு. ஆடியோ லான்ச்லயும் விஷயங்கள்லாம் போயிட்டு இருந்துச்சு. ஆனா என்னன்னா,
சடனா நாங்க வந்து ஜனவரி 10th வரோம் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. இதுல என்ன பிரச்சனைனா, விஜய் சாரோட கடைசி படம், அவருக்கு ஒரு கிராண்ட் ஒரு 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 விஷயத்த கொடுக்கணும் அப்படின்றத மக்கள் எல்லாம் ஆசைப்பட்டாங்க. அப்படி இருக்கிறப்போ எப்படி வந்து இவர் வந்து எங்க அண்ணன் கூட வரலாம்? இப்போ வந்து நிறைய பேர் சொல்ற விஷயம் என்னன்னா, ஏங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரஜினிகாந்த் இருக்காரு, அவர் வந்து கடைசி படம் வந்து சொல்லிட்டாரு, ஸோ கடைசி படம் வந்து வருது, அப்போ நீங்க வந்து கிளாஸுக்கு வருவீங்களா? இப்போ சிவா வந்து இல்லைங்க நான் வந்து ரஜினி சார்ட்ட பேசிட்டேன், அவர் வந்து ஓகே வாங்கன்னு சொல்லிட்டாருன்னு சொன்னா அவர் சொல்லுவாரா? அப்போ அஜித் சார் சொல்லுவாரா? இந்த மாதிரி எல்லா ஒரு முக்கியமான ஆக்டருக்கு சொல்லுவாரா கேட்டா அப்ப சொல்ல மாட்டார்ல. அப்ப என்ன வந்து விஜய்க்கு மட்டும் நீங்க வந்து டார்கெட் பண்றீங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து எஸ்கே மேல ஒரு விஷயமா வந்து பேசப்பட்டுச்சு. ஓகேவா? பட் என்னன்னா, இதுல பராசக்தி படத்துக்கும் சென்சார் போர்டு இஷ்யூ இருந்துச்சு. அதாவது படம் வந்து 10th அன்னைக்கு ரிலீஸ், சாட்டர்டே, ஃப்ரைடே ஆஃப்டர்நூன் வரைக்கும் படத்தோட சென்சார் சர்டிபிகேட் வராம தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து வந்துருச்சு. நான் வந்து படத்தை வந்து இப்பதான் ஒரு 2 days முன்னாடி தான் படத்தை வந்து பார்த்தேன். படத்துல வந்து என்ன படத்தை பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னா, இப்போ நான் வந்து தமிழ்நாட்டில் இருக்கேன். தமிழ் நான் வந்து என்னோட மேஜர், என்னோட தாய்மொழி. என் தாய்மொழி நான் கத்துக்கிறேன். ஆனா என் தாய்மொழியை கத்துக்கிறேன். ஆனா உங்க ஹிந்தியோ இல்ல தெலுங்கோ இல்ல மலையாளமோ நீங்க வந்து கத்துக்கிட்டே ஆகணும்னு சொல்லிட்டு நீங்க வந்து எங்கிட்ட சொன்னீங்கன்னா அது எங்களால முடியாது அப்படின்றத அதுதான் வந்து ஒரு மாரல் ஆஃப் ஸ்டோரி. எங்க தாய்மொழியை தாண்டி எந்த மொழியும் நாங்க வந்து விருப்பப்பட்டா கத்துக்கிறோம், இல்லைன்னா கத்துக்க முடியாது அப்படின்றத படத்தை வந்து அப்பட்டமா சொன்னாங்க. அந்த டைம்ல நடந்த எவ்வளவு பேர் உயிரிழந்திருக்காங்க அப்படின்றத வந்து ஒரு ஒரு விசுலேஷனா காட்டியிருந்தாங்க. படம் வந்து ஆக்சுவலா நல்லா தான் இருந்துச்சு. நல்ல விஷயங்கள், நிறைய விஷயங்கள் வந்து இந்த ஜெனரேஷனுக்கு சில விஷயங்கள் தெரியாம இருக்கு அப்படின்னா அந்த விஷயத்த கொண்டு போய் சேர்த்திருக்காங்களான்னு கேட்டா படத்துல எல்லாமே இருக்கு. பட் சேர்த்திருக்காங்களான்னு கேட்டோம் அப்படின்னா எனக்கு தெரியல. ஏன்னா வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு எனக்கு அது பெருசா கனெக்ட் ஆகலன்னு தான் சொல்லணும். ஏன்னா நெகட்டிவா சொல்றேன் கேட்டா இது நெகட்டிவ் கிடையாது. ஒரு 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 சென்சேஷனல் ஒரு இஷ்யூவை பேசியிருக்கீங்க, படத்தை எடுத்திருக்கீங்க அப்படின்னா அந்த படத்துல எந்த மாதிரி விஷயங்களை காட்டணும், எந்த மாதிரி விஷயங்களை வந்து ஒரு எலிவேஷன் பண்ணி காட்டணும் அப்படின்றத வந்து படக்குழு வந்து மிஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் நான் வந்து சொல்லுவேன். படத்தோட எண்டிங், அதாவது ஃபைனல் ஒரு 30 minutes தான் படத்தோட விறுவிறுப்பே வந்து இருந்துச்சு. அதுலதான் வந்து நிறைய விஷயங்கள் எனக்கு அதன் படம் ஸ்டார்டிங்ல இருந்து அந்த இன்டர்வல் ஆஃப்டர் இன்டர்வலுமே எனக்கு பெருசா கதை வந்து ஒரு மாதிரி வந்து ஒரு டெப்தே இல்லாம நார்மலா தான் போச்சு. அந்த எண்டிங்ல தான் எனக்கு அந்த படத்தோட ஒரு உண்மை நிலவரமே தெரிஞ்சிச்சு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் போச்சு. அதுக்கு நிறைய பேர் என்னன்னா, இங்க படம் வந்து ரிலீஸ் ஆச்சு, பட் நிறைய பேர் வந்து படம் வந்து ஓகேங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் நிறைய பேர் படம் நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட தலைவர்கள் முதற்கொண்டு அதுக்கு வந்து ட்விட்ல வந்து ட்வீட் பண்ணியிருந்தாங்க. ரஜினிகாந்த் சார், அப்புறம் வந்து கமலஹாசன் சார் எல்லாமே கூப்பிட்டு வந்து எஸ்கே வந்து பாராட்டியிருந்தாங்க. ஓகேவா? ஆனா வந்து குறிப்பிட்டு சொல்ல போனா விஜய் சாரோட ஃபேன்ஸ் சில ஃபேக் ஐடிஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா, எங்க அண்ணன் கூட இப்படி கிளாஸுக்கு வரலான்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஃபேக் ஐடியில வந்து நிறைய பேர் வந்து படம் நல்லா இல்லை, படம் வந்து ரொம்ப இதா இருக்கு, நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பேச ஆரம்பிச்சாங்க. பட் ஆக்சுவலா ஒரு சில விஷயத்த நான் வந்து சொல்றேன். என்னன்னா, இது நான் சொல்லிதான், ஏன்னா எனக்கு வந்து என் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கிற விஷயம் நிறைய பேர் மைண்ட்ல ஓடிட்டு இருக்க விஷயமா இருக்கும் நினைக்கிறேன். நிறைய பேர் நினைக்கிறாங்க பராசக்தி படத்துக்கு எதிர்க்கிறாங்க, எஸ்கே வந்து எஸ்கேவோட வளர்ச்சியில இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. கண்டிப்பா அது இல்லை. நல்லா தெரியும், அவங்க யாரும் எஸ்கே எதிர்க்கல, பராசக்தி டீம் எதிர்க்கல, அந்த ப்ரொடக்ஷன் டீம் இருக்குல்ல, ப்ரொடக்ஷன் தயாரிப்பு நிறுவனம், அவங்களதான் இருக்கிறாங்க. அவங்க யாரு அப்படின்னா டிஎம்கே, அதாவது ரெட் ஜெயண்ட் அப்படின்ற ஒரு நிறுவனம். ஏன்னா அவங்க வந்து டிஎம்கே, அதாவது இப்போ அவங்க தான் வந்து ரூலிங் பார்ட்டியா இருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி, அதாவது ரெட் ஜெயண்ட் வந்து இதுக்கு முன்னாடி வந்து உதயநிதி வழங்கும் ரெட் ஜெயண்ட் சொல்லிட்டு ஒரு பேர் வந்துச்சு. இப்போ என்னன்னா அப்படியே அவர் வந்து துணை முதலமைச்சர் ஆயிட்டாரு. இப்போ அப்படியே வந்து அவரோட பையன், உதயநிதியோட பையனை வந்து உள்ள கொண்டு வந்து இன்பன் உதயநிதி வழங்கும் சொல்லிட்டு அந்த படத்தை வந்து அந்த ரெட் ஜெயண்ட் ஓபன் பண்றப்போ உள்ள வச்சாங்க. ஆக்சுவலி இன்னொரு விஷயம் என்னன்னா, இட்லிக்கரன் சொல்லிட்டு ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆச்சு, ஒரு 5 month 6 month இருக்கும், எனக்கு தெரியல, எக்ஸாக்டா தெரியல. அந்த படம் ரிலீஸ் ஆகிறப்பையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர், அதாவது ரெட் ஜெயண்ட் வழங்கும் இன்பநிதி அப்படின்ற பேரை வந்து போட்டனால நிறைய பேர் அதுக்கு வந்து விமர்சனங்கள் வந்துச்சு. அந்த படமும் பெருசா போல. சேம் அதே விஷயம் தான் இங்கேயும், மக்கள் அதைத்தான் எதிர்க்கிறாங்க அப்படின்றத நான் பாக்குறேன்.
நான் சொல்லல, இதைத்தான் எதிர்க்கிற இதைத்தான் கரெக்டா எதிர்க்கிறாங்க அப்படின்றத நான் வந்து சொல்ல வரேன். இதுதான் உண்மையும் கூட. நம்ம வந்து மறுக்கலாம், இல்லைங்க எஸ்கேவை திட்டுறாங்க, அதெல்லாம் கிடையாது. இதுதான் வந்து விஷயம். அடுத்த விஷயம் அப்படின்னா, எனக்கு வந்து உங்ககிட்ட கேட்கணும், அதாவது பாக்குறீங்களா, உங்ககிட்ட ஒரு கேட்கணும். எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. ஏன்னா நான் படத்தை பார்த்த வரைக்கும் பராசக்தி படத்துல வந்து டிஎம்கே, அதாவது டிஎம்கே சம்பந்தமான அண்ணாவும் அண்ணாவும் கலைஞரும் அங்க இருக்காங்க. அப்போ அந்த போராட்டம் நடக்குது, அவங்க காலகட்டத்தில் நடக்குது, பண்றாங்க, எதிர்க்கிறாங்க. அப்போ ஹிந்தியை உள்ள கொண்டு வரணும்னு நினைச்சது வந்து காங்கிரஸ். அப்போ அந்த இடத்துல இருக்குது அந்த ரூலிங் பார்ட்டி வந்து காங்கிரஸ், டெல்லி. ஓகேவா? அந்த படத்துல ஃபைனலா வந்து அறிவிச்சிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இப்போ, அதாவது இப்போ யாரு கூட கூட்டணியா வச்சிருக்காங்க அப்படின்னா, டிஎம்கே வந்து காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சிருக்காங்க. ஓகேவா? அப்புறம் பராசக்தி டீம் இருக்குல்ல, இந்த டீம் வந்து இப்போ பரலைஸ் ஆகி ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 1 வீக் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ரீசெண்டாக ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி வந்து டெல்லியில வந்து பொங்கல் செலிப்ரேஷன் வந்து ஒரு நடந்துச்சு. அதுல வந்து நம்மளுடைய நாட்டின் பிரதமர் வந்து கலந்துக்கிட்டாரு. அதுல பராசக்தி டீம் வந்து அங்க வந்து எஸ்கே, அவங்க ஒய்ஃபு, அப்புறம் ரவிமோகன், அவங்களோட ஃப்ரெண்டு எல்லாமே வந்து பிரதமர் உட்காந்துருப்பாங்கல்ல, அந்த வரிசையிலே வந்து உட்காந்துருந்தாங்க. ஸோ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, படத்துல வந்து ஹிந்தியை எதிர்க்கிறீங்க, அங்க டிஎம்கே இருக்கு, ஆப்போசிட் பார்ட்டி காங்கிரஸ். இங்க நிஜத்துல பார்த்தா டிஎம்கேவும் காங்கிரஸும் கூட்டணி வச்சிருக்காங்க. இந்த பராசக்தி டீம் எதிர்க்குது, ஆனா இவங்களுக்கு சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. படத்துல இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் தெரியும், ஆனா காங்கிரஸ் சம்பந்தமான விஷயங்கள் இருக்கு, காங்கிரஸ் எதிர்க்கிறாங்க அப்படின்றது காங்கிரஸ் எதிர்க்கல, அந்த டைம்ல இருந்தது அவங்க அவங்க தான் வந்து உள்ள கொண்டு வந்தாங்க அப்படின்றது விஷயங்கள் இருக்கு. ஆனா இந்த படத்தை ரெட் ஜெயிண்ட் அப்படின்ற டிஎம்கே அவங்க தான் வந்து இதை வந்து தியேட்டரிக்கல் ரைட்ஸ் அந்த ப்ரொடக்ஷன் சம்பந்தமான, எனக்கு அந்த அளவுக்கு தெரியல, பட் அவங்க தான் வந்து உள்ள பண்றாங்க. அப்ப அவங்களுக்கு தெரியாதா கூட்டணி கட்சியில இருக்கும், இந்த விஷயங்கள் வந்துச்சுன்னா, பெருசா பேசப்பட்டுச்சுன்னா கண்டிப்பா கேள்வி எழுப்பப்படும், கூட்டணி கட்சிக்குள்ள ஒரு 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 சலசலப்பு ஏற்படும், அவங்களுக்கு தெரியாதா? எப்படி வந்து படத்தை வந்து ரிலீஸ் பண்ணாங்க, எப்படி சென்சார் போர்டு உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க அப்படின்னு தெரியல. ரொம்ப குழப்பமா இருக்கு. இப்போ அந்த டீம் வந்து பொங்கல் செலிப்ரேஷன் போறாங்க, ஹிந்தியை எதிர்த்த அவங்க இப்போ வந்து பாஜக என்ன அப்படின்னா, ஹிந்தியை உள்ள கொண்டு வந்து மும்மொழி கொள்கையா கொண்டு சொல்லிட்டு இப்போ அவங்க வந்து தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டு இருக்காங்க, அதெல்லாம் எதிர்க்கிறாங்க. எப்படி எனக்கு இது வந்து சுத்தமாவே எனக்கு வந்து குழப்பமா இருக்கு. ஸோ உங்களுக்கு சில விஷயங்கள் தெரியும். ஏன்னா நான் வந்து சின்ன பையன், சொன்ன போனா எனக்கு வந்து அரசியல் இல்லை, நான் சின்ன பையன், எனக்கு அரசியல் டெப்தா நாலேஜ் கேட்டால் கண்டிப்பா கிடையாது. நான் பார்க்குற விஷயங்கள், அதாவது ட்விட்டர்ல பார்க்குற விஷயமா இருக்கட்டும், இல்லை யூடியூப்ல பார்க்குற விஷயமா இருக்கட்டும், அந்த மாதிரி விஷயங்கள் என் ஏரியால நான் பார்க்குற நம்மளோட ஒரு அரசியல் அனுபவம் வச்சிருப்பாங்கல்ல, ஒரு 50 வயசுல ஒரு காங்கிரஸ் சம்பந்தமானவங்க, டிஎம்கே பார்ட்டிஸ் இருப்பாங்கல்ல, சின்ன சின்ன இருப்பாங்கல்ல, அவங்ககிட்ட கேட்கற வரைக்கும் அவங்க பேசுற விஷயங்கள் இப்பதான் வந்து கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கேன். ஸோ எனக்கு இந்த விஷயம் தான் புரியல. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா, இந்த மாதிரிலாம் இருக்குப்பா, இதுதான் வந்து விஷயம் அப்படின்னு நீங்க வந்து கமெண்ட் சொன்னீங்கன்னா நான் தெரிஞ்சுப்பேன். ஸோ இதுதான் வந்து விஷயம், இதைத்தான் நான் வந்து பேசணும்னு நினைச்சேன். அண்ட் நீங்க எதுவாக இருந்தாலும் நீங்க வந்து கமெண்ட்ஸ் சொல்லலாம். அண்ட் தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து நான் மீட் பண்றேன். தேங்க்ஸ்.